வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ இன்றைக்கி நிஃப்டி ஃப்ளாட்டாகவே நமக்கு முடிவு அடைஞ்சிருந்தது. அதே மாதிரி இப்போ மார்க்கெட்டில் அதிகமாக பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஏஐ பபுள் .com பபுள் மாதிரி ஏஐ பபுள் வரதுக்கு ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஐபிஎம் ஸ்டாக்கு அப்புறம் சாம்சங் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் பெரிய அளவில் இறங்கியிருக்கு. ஸோ ஏஐ ஸ்டாக்ஸ் இறங்கிறதுக்கான ஒரு கிராஷ் ஆகிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம் தெளிவாக. அடுத்தது எஃப்ஐஐ இந்தியாவில் வர்றதுக்கு ஏன் தயங்குறாங்க, எஃப்ஐஐ இந்தியாவுடைய வேல்யூஷன் நல்லா இருக்குது, ஆனால் எஃப்ஐஐ ஏன் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதான டேட்டா நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இன்றைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, இப்போ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டுடைய நிலவரத்தை முதல்ல எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டோட நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி நமக்கு ஃப்ளாட்டாக தான் முடிவு அடைஞ்சிருந்தது. ஒன்றும் பெரிய அளவில் ஏற்றமோ இறக்கமோ வரல. ஆனால் நிஃப்டியோடைய பாதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆனப்போ பாசிட்டிவில் மூவ் ஆச்சு. ஒரு 11 o'clock மேலே நிஃப்டி நெகட்டிவில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஆனால் 24,000 அப்படின்ற அந்த பாயிண்ட்ஸை நிஃப்டி சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே வருது. அது ரொம்ப பெரிய விஷயங்க. அந்த 24,000 சஸ்டெயின் பண்ணுறதே பெரிய விஷயம்தான். ஓகே, ஏன்னா அப்போது இன்னும் பியரிஸ்க்கு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 6 ஒர்க்கிங் டேஸாக ஓகே நிஃப்டி ஒரு பெரிய ட்ரெண்டிங் மூமெண்ட்டுக்கு மூவே ஆகலை. 6 ஒர்க்கிங் டேஸாக நிஃப்டி ஃப்ளாட்டாகவே மூமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் மட்டும்தான். ஏன்னா நமக்கு ஜூலை 8ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய டவுனை காமிச்சிருந்தாங்க. கேப் டவுன் ஆகி 24,300 23,800 வரைக்கும் போச்சு. ஓகே, அந்த ஒரே கேண்டிலுக்கு உள்ளே தான் அதுக்கு அடுத்து 6 நாளும் ட்ரேட் ஆகிருக்கு. அந்த ஒரு கேண்டிலோட உள்ளே தான் மீதி 6 நாளும் ட்ரேட் ஆகிட்டுருக்கே தவிர, அந்த மேஜர் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி டவுன் சைடோ அல்லது அப் சைடோ திரும்பவே இல்லை. ட்ரெண்டிங் மூமெண்ட்டு கொடுக்கல. ஸோ சைடு வேலையே இருக்குது. அது எப்போ உடைக்குதுன்றதை பார்ப்போம். நேற்றுக்கு கன்சாலிடேஷன் நம்ம பார்த்துருந்தோம். எஃப்ஐஐயும் கன்சாலிடேஷன், டிஐயும் கன்சாலிடேஷன். இப்போ இன்றைக்கி எஃப்ஐஐ டேட்டாலாம் கொஞ்சம் மைனஸில் போயிருக்கு. ஸோ அதனால் பொறுத்து இருந்து பார்ப்போம் நம்ம. அடுத்தது பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இன்றைக்கி 46 புள்ளிகள் நெகட்டிவில் போயிருந்தது. கோல்டு பீஸ் இறங்கலை, கொஞ்சம் ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சில்வர் பீஸ் பெரிய அளவில் டவுன் ஆகிருந்தது. சில்வர் கமாடிட்டியில் பார்த்தீங்கன்னா 1.83% வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. இது இல்லாமல் ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் செக்டார் பார்த்துருவோம், அப்புறம் ஸ்டாக்ஸுக்கு போவோம். செக்டாரை பொறுத்தளவில் கன்சூமர் டியூரபிள்ஸ் 1.48% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. மீடியா 1% ஏற்றம் கொடுத்துருக்கு. 1%க்கு மேலே வேறு எதுவுமே ஏறலை. ஐடி செக்டார் 0.6% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. ஓகே, மற்றபடி பார்த்தீங்கன்னா டவுனில் கேபிட்டல் மார்க்கெட் பெரிய அளவில் டவுனுங்க. 2.4% வரைக்கும் டவுன். ஒரு கிளியரான பியரிஷ் கேண்டலை பதிவு பண்ணிட்டு போயிடுச்சு கேபிட்டல் மார்க்கெட். ஓகே, ஏன்னா ஏஎம்சிஸ் எல்லாமே இந்த அவங்களுடைய ரிசல்ட் பார்க்கணும். நம்ம க்ரோ ஏஞ்சல் ஒன்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இந்த நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்டுடைய அந்த டேட்டா நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ அப்டேட் எடுத்துகிட்டு போயிடுவோம் நம்ம. அடுத்து ரியாலிட்டி 1% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. சிஎன்எக்ஸ் ஃபினான்ஸ் 0.5% டவுன் ஆயிருக்கு. பிஎஸ்யூ பேங்க், மெட்டல் எல்லாமே இன்றைக்கி டவுன் ஆயிருந்தது. அதே மாதிரி டோட்டல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிரைண்ட்வெல் 16% ஏற்றம் கொடுத்துருக்கு. பெக்டர் ஃபுட்டு 13% ஏற்றம் கொடுத்துருக்கு. எம்ஆர்பிஎல் 10% ஏற்றம் கொடுத்துருக்கு. எல்லாமே ரிசல்ட் ரியாக்ஷன் தான். மோஸ்ட்லி 90% ரிசல்ட் ரியாக்ஷன் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஏறி இருக்குது. பிஹெச்எல் பார்த்தீங்களா 5% மேலே லார்ஜ் கேப்பில் ஏற்றம் கொடுத்துருக்கு. பிஹெச்எல் பற்றி ஆல்ரெடி எத்தனை தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் இருக்கிற கம்பெனிலே அதிகமான ஆர்டர் வச்சிருக்கிற ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா பிஹெச்எல். ஓகே, ஸோ அப்போ அந்த கம்பெனியில் ரிசல்ட் வரும்போது பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்தாங்க. அந்த ஸ்டாக் 5% லார்ஜ் கேப்பில் ஏற்றம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் எம்ஆர்பிஎல் கிடச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய பங்குகள் ரிசல்ட் பேசிஸில் இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருக்கு. டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ், எஸ்டபிள்யூ சோலார் இது நெகட்டிவ் ரிசல்ட். எஸ்டபிள்யூ சோலார், ஸ்டெர்லிங் வில்சன் சோலார் நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. பட் வேல்யூஷன் சீப்பாக இருக்குது, டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்குது. ஓகே, இதை பயன்படுத்தி வாங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து எம்டார் டெக் 4% டவுனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி 4% டவுன். ஏஎம்சி ஸ்டாக்ஸ் தான், அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இன்றைக்கி கேபிட்டல் மார்க்கெட் தான் பெரிய அளவில் டவுன் ஆயிருந்தது. அதில் ஒரு சில ஸ்டாக்ஸ் நம்ம ப்ரோக்கரேஜ் கம்பெனிகள் மட்டும் ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. இந்த க்ரோ, அப்புறம் ஏஞ்சல் ஒன், அந்த மாதிரி கம்பெனிகள். மற்ற கம்பெனிகள்லாம் ஏஎம்சி ஸ்டாக்ஸ் எல்லாமே பெரிய அளவில் அடி வாங்கியிருக்கு. ஓகே, சரி, இப்போது இது இல்லாமல் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட் டேட்டாவில் ஃபஸ்ட்டு போரோசில் ரினியூவபிள்ஸ் நெட் ப்ராஃபிட் 157% ஏற்றம் கொடுத்துருக்கு.
சேல்ஸ் வந்து 22% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நல்ல மேஜர் கம்பெனிகள் மட்டும் நான் சொல்கிறேன், மற்ற கம்பெனிலாம் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அலோக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நெட் ப்ராஃபிட் 21% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹேத்வே கேபிள் வந்து 21% நெட் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு. டெக் மஹிந்திரா 28% நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸ் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து நீங்கள் இயர் ஆன் இயர், குவார்டர் ஆன் குவார்டரும் பார்க்கணும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இயர் ஆன் இயர் மட்டும் தான் பார்க்குறோம். இயர் ஆன் இயருக்கு தான் வந்து மோஸ்ட்லி வேல்யூவேஷன் வந்து அதிகம். குவார்டர்லி கூட கம்பேர் பண்ணுறது வந்து கம்மி தான். அது வந்து பெரிய இம்பாக்ட் இருக்காது. இயர் ஆன் இயர் தான் ரொம்ப இம்பாக்ட் இருக்கும். அடுத்து பைரமல் ஃபினான்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட்டில் 67% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் பல மடங்கு ஏற்றம் கொடுத்துருக்கிறதா போட்டிருக்காங்க போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்பொழுது. ஆனால் குவார்டர்லியை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. விப்ரோ நெட் ப்ராஃபிட் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸ் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்பொழுது. இது போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அப்பையும் வந்து சேல்ஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் வந்து கம்மி ஆயிருக்குங்க. குவார்ட்டர்லியில் மட்டும் நெட் ப்ராஃபிட் கம்மி பண்ணியிருக்காங்க. மற்றபடி இயர் ஆன் இயரில் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம், நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியாது. 1% அதிகமாக இருக்குன்னா அவங்க நமக்கு என்ன ஃப்ளாட்டான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. பட் எஸ்டிமேட்டை பீட் பண்ணியிருக்கான்றதை பார்க்கணும். எஸ்டிமேட்டை பீட் பண்ணலாம் தான் இப்போ வரைக்கும் டேட்டா கிடச்சிருக்கு. அந்த தகவல் எல்லாமே டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டெலிகிராமில் போய் எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள். விப்ரோவோட பாசிட்டிவ் என்னென்ன, நெகட்டிவ் என்னென்னு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். டெலிகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெலிகிராம் தான். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு என்னோடய ரெஃபரல் லிங்க்கை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல, இல்லை என்னோடய ரெஃபரல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த என்னோடய ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் நெட் ப்ராஃபிட்டில் 17% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. பிஹெச்எல் பாருங்கள் 183% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்பொழுது. சேல்ஸ் வந்து 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்பொழுது. போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணிங்கன்னா எல்லாமே 50% கிட்ட தான், 50% கீழே டவுன் ஆயிருக்கு. ஆனால் இயர் ஆன் இயரில் எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போது இன்றைக்கி 5% ஏறி இருக்குது இல்லையா பிஹெச்எல். அப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க? இங்கே பாருங்கள், போன குவார்ட்டர்லியில் சேல்ஸ் 12,310, இந்த குவார்ட்டர்லியில் 7,698. எவ்வளோ கம்மியாக இருக்குது. அதே ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள், போன தடவை 3.71, இந்த தடவை 1. நெட் ப்ராஃபிட்டு போன குவார்ட்டர்லியில் 1,690, இந்த தடவை 377 தான். அப்போ குவார்ட்டர்லி கம்பேர் பண்ணியிருக்காங்களா இவங்க? இல்லை, இயர் ஆன் இயரை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இயர் ஆன் இயரை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் நடக்குது. சரிங்களா? அதாவது குவார்ட்டர்லி கியூவை பேஸ் பண்ணி மூவ்மெண்ட் நடக்கும். அது சில கண்டிஷன்ஸ் பேரில் வந்து நடக்கும். ஓகேவா? இப்போ போன வருஷத்தோட டேட்டா இனிமேல் நமக்கு தேவையில்லை, இந்த வருஷத்தோட டேட்டா மட்டும் தான் நமக்கு தேவை. அப்படின்றப்போ அதை நம்ம எடுத்துக்கணும். போன வருஷத்தோட டேட்டா விட்டுட்டு இந்த வருஷத்தோட டேட்டா மட்டும் தான் எடுப்பாங்க. ஓகேவா? போன குவார்ட்டர்லி ரிசல்ட் எடுத்து இப்போ கொண்டு வந்து கம்பேர் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால் இயர் ஆன் இயர் ரிசல்ட் எப்பயுமே பார்க்குறது பெஸ்ட்டு. 90%. டிபி கார்ப் இதை வந்து ஒரு முக்கியமான லேர்னிங் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிபி கார்ப் வந்து நெட் ப்ராஃபிட்டில் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஜென் சாஃப்ட்வேர் 28%, 26% வந்து ரிசல்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இயர் ஆன் இயரில். எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பாலிகேப் இந்தியா அதுவும் வந்து நல்ல ரிசல்ட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸ்டெர்லின் வில்சன் நெட் ப்ராஃபிட் 70% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஜென் சாஃப்ட்வேர், பாலிகேப் பார்த்துட்டோம். அவ்வளோதாங்க, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து பார்த்துட்டோம். நம்ம ஐடிசி ஹோட்டல்ஸ் நெட் ப்ராஃபிட் 35% வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட் ஸ்டாக்ஸ். அடுத்தது ஐபிஓ டேட்டா பாருங்கள். அப்கமிங் ஐபிஓஸில் வந்து நமக்கு மில் ஒர்க்ஸ் டெக்னாலஜி இருக்குது. 14th ஜூலை டு 16th ஜூலைனா முடிஞ்சு போச்சு. ஓகே, இன்னியோட அப்புறம் வந்து இன்றைக்கி வேறு என்னென்ன இருக்குது பாருங்கள். எஸ்பிஐ ஃபண்டு மேனேஜ்மெண்ட் வந்து 34 டைம்ஸ், 34 கூட இல்லைங்க, இப்போ 42 டைம்ஸ் அதிகமாக இருக்குது சப்ஸ்கிரிப்ஷன். 42 பேரில் ஒருத்தருக்கு தான் ஐபிஓ கிடைக்க போகுது. அவ்வளோ க்ரௌடு எஸ்பிஐ ஃபண்டுக்கு வந்து ஐபிஓவில். ஓகே, அடுத்து ரீசன்ட் ஐபிஓ அப்கமிங் ஐபிஓவில் வேறு என்ன இருக்குது? ஆல்ஃபைன் டெக்ஸ் வேர்ல்டு இருக்குது, அது வந்து இன்றைக்கி முடிஞ்சிருது. சோட்ஃபின் பாரத் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகிருக்கு, 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. கேலிபர் மைனிங் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்திருக்கு, அது வந்து 21 ஜூலை வரைக்கும் இருக்குது, நாளைக்கு ஓப்பன் ஆகுது. ஓகே, ரொம்ப சின்ன கம்பெனி தான், 2822 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டல். எஸ்பிஐ ஃபண்டு தான் வந்து 1,26,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். மிகப்பெரிய ஃபண்டுங்க, சான்ஸே இல்லை, மிகப்பெரிய ஃபண்டு வந்து வந்திருக்கு. ஸோ பார்ப்போம் யார் யாருக்கு கிடைக்குதுன்னு. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஏதோ 10% கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க எல்லாரும்.
அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிற டேட்டா பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ பபுள் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏஐ கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, ஐபிஎம் ஸ்டாக் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய லெவல்ல டவுன் ஆயிருக்கு. சாம்சங் ஸ்டாக் பெரிய லெவல்ல டவுன் ஆயிருக்கு. ஓகே. என்விடியாவும் வந்து இப்போ ஏற முடியாம தத்தளிச்சுட்டு இருக்கு அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. டேட்டா அதுதான் வந்து குடுத்துருக்காங்க. இதுல டாட் காம் பபுள்ல வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க. அதுல என்னன்னா பேங்க்ரப்சின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுதான் மேஜரா வந்து நமக்கு டவுன் ஆகுறதுக்கு பெரிய காரணம். அதே மாரி தான் லேமன் பிரதர்ஸ்லயும் வந்து பேங்க்ரப்சி அதிகமா இருந்ததுனால தான் டவுன் ஆச்சு. ஓகே. அப்போ வந்து லேமன் பிரதர்ஸ் அப்போ என்ன ஆச்சு? டாடா ஏஐஜின்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல. அமெரிக்கன் இன்சூரன்ஸ் குரூப் அந்த லேமன் பிரதர்ஸ் பண்ணும்பொழுது, எல்லாரும் வீடு வாங்கிட்டாங்க. ரூ. 50,00,000 ஒர்த் இருக்கிற வீட்ட வந்து ரூ. 1,00,00,000 வந்து லோன் போட்டு வீடு வாங்கிட்டாங்க. ஆனா நடந்தது என்ன? அந்த ரியல் எஸ்டேட் டவுன் ஆச்சு. யாராலயும் ரீபேமெண்ட் பண்ண முடியல. அந்த நேரத்தில வந்து பேங்க்ரப்சி நடந்தது. அதே மாரி டாட் காம் பபுள் வரும்பொழுது என்னாச்சு? எந்தெந்த கம்பெனிலாம் டாட் காம்னு வெப்சைட் வச்சிருக்காங்களோ, அந்த கம்பெனிலாம் வந்து டபுள் ஆயிடுச்சு. ஸ்டாக் மார்க்கெட்ல பிரைஸ். அந்த கம்பெனி ஒர்த்தா இல்லையான்லாம் பார்க்காம டாட் காம்னு வந்தாலே பெரிய கம்பெனின்னு சொல்லிட்டு, அப்போ ஐடி புதுசா வந்தப்போ எல்லாருமே கன்னா பின்னான்னு உள்ள நுழைஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரே வருஷத்துல அந்த டாட் காம்னு பேர் வச்சிருக்கிற கம்பெனி எல்லாம் வந்து இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. பணத்த பே பண்ண முடியாம. ஸோ அப்போ பேங்க்ரப்சி நடந்தது. அதனால வந்து அவ்வளோ பெரிய கிராஷ் நடந்தது. இப்போ வந்து அந்த பேங்க்ரப்சிலாம் நடக்காம இருக்கிறதுக்கு பேங்க்ஸ் வந்து ஏகப்பட்ட விஷயத்த வந்து முன்னெடுத்து கொண்டு வந்துட்டாங்க. அதனால மார்க்கெட் டவுன் ஆனாலும் பேங்க்ரப்சி வராத அளவுக்கு மேக்ஸிமம் எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சிருக்காங்க. அதையும் மீறி வந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. பட் போன 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாரிலாம் வந்து ரொம்ப அக்ரெசிவாலாம் வரதுக்கு வாய்ப்பு வந்து கம்மி அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஆனா ஸ்டாக் பிரைஸ் வந்து இறங்கலாம். சப்ளை அண்ட் டிமாண்ட்ல சேஞ்சஸ் ஏற்படலாம். ஆனா பேங்க்ரப்சி ஏற்பட்டு அப்படியே கண்மூடித்தனமா வந்து போகாது அப்படின்றத வந்து குடுத்துருக்காங்க. அதுவும் ஐபிஎம் இறங்குறனாலயும், இல்ல ஒரு சில பங்குகள் இறங்கலனாலயும் அத வந்து கால்குலேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஓவர் வேல்யூவேஷன்ல போயிடுச்சு ஏஐ. ஏஐ இப்ப என்விடியா, அப்புறம் இன்னும் சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சாஸு, அப்புறம் இந்த பக்கம் சாம்சங் கொரியால, இவங்கலாம் ஓவர் வேல்யூவேஷன்ல போயிட்டாங்க. அத கரெக்ஷனுக்காவது வந்து கண்டிப்பா 30-35% இறங்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதனால அ அதுக்கான ஒரு அறிகுறியா அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா, ஐபிஎம் ஸ்டாக் வந்து டவுன் ஆயிருக்கிறது. சாஸ் டவுன் ஆயிருக்கிறது. என்விடியா வந்து ஏற முடியாம அப்படியே தத்தளிச்சிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபபெட் கூகுள் இருக்கு இல்லையா? அது பிக் டெக் இதெல்லாம் வந்து ஏற முடியாமல் அப்படியே நிக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6, 7 5% 6%லாம் டவுன் ஆகுதுன்னா, உடனே நம்பிக்கைய இழந்துருவாங்க. ஓகே. செல்லிங் பண்ணும்போது ரொம்ப வேகமா செல் அடிச்சு விட்டுருவாங்க இல்லையா? அது வந்து நடந்துருமோன்னு எல்லாரும் பயப்படுறாங்க ஏஐல. ஆ, இப்போ இது இல்லாம எஃப்ஐஐ எப்படி உள்ள வருவாங்க இந்திய பங்குச்சந்தையில? அவங்க ஏன் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சில டேட்டா குடுத்துருக்காங்க. எஃப்ஐஐய பொறுத்தளவுல இந்திய பங்குச்சந்தையோட வேல்யூவேஷன் வந்து அட்ராக்டிவா இருக்குங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. மார்கன் ஸ்டான்லி அத வந்து சொல்லிட்டாங்க. இந்திய பங்குச்சந்தை வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. இப்போ வந்து உள்ள நுழையலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம பங்குச்சந்தை வந்து நல்ல பெஸ்ட் பிரைஸ்ல கிடைக்குது. சீப்பான பிரைஸ்ல கிடைக்குது. நெறைய பங்குகள் இறங்கியிருக்கு. ஓகே. லார்ஜ் கேப் மட்டும் தான் அப்படியே கொஞ்சம் மேல இருக்கே தவிர, மத்த மிட் கேப் எல்லாம் வந்து நல்ல நெறைய பங்குகள் ஒர்த்தான பங்குகள்லாம் இறங்கி நல்ல வேல்யூவேஷன்ல அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ல இருக்கு. ஆனா, இப்போ இந்த இந்த ஒரு வாரமா தான் ஏஐல வந்து ஐபிஎம், என்விடியா, சாம்சங்லாம் இறங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் டாலர் வந்து வேகமா ஏறிக்கிட்டே வருது. அப்புறம் வந்து யுஎஸ் உடைய பாண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ குடுக்குறாங்க. அப்புறம் யுஎஸ் உடைய டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வந்தது. இதனால பணம் எல்லாமே அமெரிக்க பங்குச்சந்தைக்கு, அமெரிக்க கருவூலத்துக்குமே போகுறனால, இந்திய பங்குச்சந்தைக்கு பணத்த திருப்பி விடுறதுக்கான வழியே அங்க உருவாகல. ஓகே. இப்போ யுஎஸ்ல வேற ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்றப்போ, இல்ல அத விட அதிகமா இந்திய பங்குச்சந்தைய ஸ்டிமுலேட் பண்றாங்க, மேல ஏறுது, ஏதாவது ஒரு ஸ்டிமுலேஷன் நடக்குது அப்படின்றப்போ, இந்திய பங்குச்சந்தைய நோக்கி டைவர்ஷன் திரும்புவாங்க. இது அட்ராக்டிவ் வேல்யூவேஷனா இந்திய பங்குச்சந்தை இருந்தாலும், அவங்களுக்கான ஆ ஒரு ஒரு என்ன சொல்றது? வேகமா வர்றதுக்கான ஒரு மொமெண்டம் இன்னும் இந்திய பங்குச்சந்தையில ஆரம்பிக்கல. அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்றாங்க. அதே மாரி ஒரு அட்ராக்டிவ் வந்து இன்னும் வரல. அந்த மொமெண்டம் வந்துருச்சுன்னா வேகமா எஃப்ஐஐ உள்ள வந்துருவாங்க. அதுக்கான ஸ்டிமுலேட் வந்து இன்னும் இந்திய பங்குச்சந்தையில நடக்கல. வேல்யூ மட்டும் அட்ராக்டிவா இருக்கு. எப்ப ஏறும்னு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே. மேபி எனக்கு தெரிஞ்சு இத பயன்படுத்தி ஒரு 1 மந்த்துக்கு வந்து எஃப்ஐஐ உள்ள வந்து பை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏற ஆரம்பிக்கலாம். ஓகே. இப்ப ஏன் அவங்க வரமாட்டேங்கிறாங்கன்னா, அவங்க பணம் எல்லாமே அமெரிக்க பங்குச்சந்தையில நல்ல லாபத்தில மேல போய்க்கிட்டே இருக்கு. ஓகே. அதத்தான் வந்து மேஜர் ரீசனா எல்லாருமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். எனிவே இந்திய பங்குச்சந்தை அட்ராக்டிவா வந்துருச்சுல்ல, பொறுமையா வாங்கி பார்ப்போம். 1 வருஷம் கழிச்சு கூட ஏறட்டும். ஓகே. அந்த கண்டிஷன்ல தான் இப்போதைக்கு நம்ம இருக்கோம். அடுத்து நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதில பாருங்க, நம்மளுடைய எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டி வந்து 24,111 புள்ளிகள்ல கிஃப்ட் நிஃப்டி இருக்கு.
ஓகே. நம்மளுடைய நிஃப்டி வந்து முடிவடைஞ்சது 24,072. ஃபியூச்சர்ஸில் 24,096. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 15 புள்ளிகள் வந்து நிஃப்டி பாசிட்டிவ்ல இருக்குது. நமக்கு நெகட்டிவ்ல போகாமல் இருக்குது. அதுவே பெரிய விஷயம். 15 புள்ளிகள் பாசிட்டிவாக இருந்தாலும் நாளைக்கு ஓரளவுக்கு ஏற்றத்தில் சில பங்குகள் ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் யூஎஸ்டி ஐஎன்ஆர் 96.33ன்ற லெவலில் இருக்குது. ரொம்ப அதிகமாக ஏறிக்கிட்டே போகுது யூஎஸ்டி. நம்ம இந்திய ரூபாய் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது. இதை வந்து எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணுங்க. இல்லைனா இது வந்து நம்மளை வளர்ச்சி அடைய விடாதுங்க. இந்த யூஎஸ்டி ஏறிக்கிட்டே வருது. ஏன்னா மற்ற கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளுக்கு வந்துட்டாங்க. யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக வந்து ஸ்டேபிள் பண்ணிட்டாங்க. நம்ம இந்திய ஐஎன்ஆர் மட்டும் இன்னும் ஸ்டேபிள் பண்ணாமலே இருக்கும். இது வந்து இன்னும் அதிகமான ஒரு முயற்சி எடுக்கணும் இந்திய ரூபாயை வந்து யூஎஸ்டிலேருந்து காப்பாற்றுறதுக்கு. நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அடுத்த வீடியோவில் கம்பேரிசன் காமிக்கிறேன். ஓகே, ஜப்பான் எண் எப்படி இருக்குது, ஜெர்மன் எப்படி இருக்குது, யூகே எப்படி இருக்குது, சைனா எப்படி இருக்குது, ஓகே அரப் கண்ட்ரிஸ் எப்படி இருக்குது யூஎஸ்டிக்கு அகைன்ஸ்டாக எவ்வளோ ஏறி இருக்காங்க, நம்ம எவ்வளோ வேகமாக ஏறி இருக்கோன்றதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் கம்பேரிசனோட கிளியராக காமிக்கிறேன். ஓகே சரி. அடுத்தது வந்து கோல்டு பீஸ் இன்றைக்கி வந்து நாளைக்கு நமக்கு ஏறுமா அப்படின்னு பார்க்கணுன்னா நம்ம வந்து யூஎஸ் டாலரில் பார்க்கணும். அடேங்கப்பா, சில்வர் 3% டவுனுங்க யூஎஸ் டாலரில். அப்போ நாளைக்கு சில்வர் முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். கோல்டு 1.6% இப்போ வரைக்கும் யூஎஸ் டாலரில் டவுனில் இருக்குது. டெலிகிராம் டவுனில் இருக்குது. பிடிசி பிட்காயின் 64,000 இருக்குது. யூகே ஆயில் எங்கப்பா, க்ரூட் ஆயில், இங்கே க்ரூட் ஆயில் இருக்குது பாருங்கள் 84.91. க்ரூட் ஆயில் வந்து கடந்த 2 நாளாக சைடு வேலையே போய்கிட்டு இருக்குங்க. எப்படியாவது இறக்கி விட்ருங்கப்பா க்ரூட் ஆயிலை, இதுக்கு மேலே ஏற்றாதீங்கப்பா, எங்களால் தாங்காது. ஏன்னா அந்த பக்கம் யூஎஸ் டாலர் வேறு ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு போகுது. க்ரூட் ஆயில் 70 வரைக்கும் கொண்டு போயிட்டு ஆசை காமிச்சிட்டு திருப்பி 84க்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஓகே, இந்த 2 நாளாக ஏறாமலும் இறங்காமலும் சைடு வேஸ்லேயே நிற்கிது. இந்த வார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது இப்போ பார்த்தீங்களா, இந்த 2 நாளாக அட்டாக் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய அளவில் க்ரூட் ஆயில் அப்படியே 2 நாளாக தேக்கத்திலே இருக்குது. இது வந்து ஒரு நல்ல விஷயம். இன்னும் கொஞ்சம் இறக்கி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் க்ரூட் ஆயிலை. ட்ரெண்டை பொறுத்தவரை க்ரூட் ஆயில் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஏன்னா அது 115 வரைக்கும் போயிட்டு 70 வந்து திருப்பியும் டவுனுக்கான ஒரு கரெக்ஷன் வந்து 84 வரைக்கும் போயிட்டு திருப்பி டவுனில் போகுன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். க்ரூட் ஆயில் டவுனில் போனால் தான் நமக்கு கோல்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கோல்டை பொறுத்தளவில் அதுக்கு ஒரு வீடியோ போடணும். இது வேறு பெண்டிங்கில் இருக்குது. இப்போயே 17 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ இது இல்லாமல் ஸ்டாக்ஸுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருக்குங்க. எல்லாத்தையுமே டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். அங்கே போய் பாருங்கள். இப்போ ரிசல்ட் சீசன் நல்லா போயிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லாக ரிசல்ட் டேட்டா, ரிசல்ட்டுடைய கன்க்ளூஷன் என்னென்னு எல்லாமே டெலிகிராமில் வந்து லைன் பை லைன் போட்டிருக்கேன். போய் எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் வந்து ஒரு தடவை கிஃப்ட் நிஃப்டியை வந்து எல்லோரும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட்டுக்குள்ளே போங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.